தக்ஷான்னு 2025 வந்த ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இப்ப ரீசெண்டா வந்த படம் தான். ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததும் ஒரு வெள்ளதாடி டாக்டரா காட்டுறாங்க. அந்த டாக்டர் ஒரு கண்ணாடி போட்ட ஒரு தாள் கூட பேசிட்டு இருக்கிறாப்ல. அவங்க பேசிக்கிறத வச்சு ஒரு மேட்டரை உறுதியா சொல்ல முடியும். அது என்னன்னா, இவன் ஒரு குடிகாரன், எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருக்கிறான்னு டாக்டர் திட்டிட்டு இருக்கிறார். இது முதல் விஷயம். அப்புறம் ரெண்டாவது விஷயம், அந்த டாக்டருக்கு தேவையான ஆட்களை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு வேலையை இவன் பார்த்துட்டு இருக்கான். இப்பெல்லாம் வருமானம் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது, ஆளுக்கு 5000 ரூபாய் போட்டு எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு கேட்கறான். ஏன்டா நீ சரக்கு அடிக்கிறதுக்கா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. எனக்கு குடும்பமா குட்டியா ஒரு பயம் இல்லாத அனாதை பையன் நானு, ஏதோ சரக்கு தான் கம்பெனி கொடுத்துட்டு இருக்குது, அது உங்களுக்கு பொறுக்கலையா அப்படின்னு இவன் கேட்கறான் இந்த டாக்டரை பார்த்து. சரி கொடுத்து தொலைறேன், கூடிய சீக்கிரம் எனக்கு 100 பேர் தேவைப்படும், சீக்கிரம் அனுப்பி வைக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாப்ல. அப்புறம் ஆளை சப்ளை பண்றவன் வேற ஒரு ஏஜென்ட்டை பார்க்க போறான். போற வழியிலேயே பார்த்தா வாழ வழி இல்லாதவங்க, பிச்சை எடுக்கிறவங்க, குடிக்க அடிமையானவங்கன்னு நிறைய பேரு ஆல்ரெடி அங்க வந்திருக்காங்க. அவர்கள் எல்லாம் தாண்டி தான் அந்த ஏஜென்ட்டை பார்க்க போறான். கடந்த 10 நாள்ல என்னால 10 பேரை தான் சேர்க்க முடிஞ்சது. இவங்க ஓகே தானே? மீதி ஆட்களா அப்பளம் சப்ளை பண்றதா? அப்பளம் நான் சொன்னேன், அப்புறம் சப்ளை பண்றதா ஏஜென்ட் எடுத்து சொல்றான். இவரும் சரி 10 பேர் தேர்ந்துருச்சு, இன்னும் 90 பேரை சேர்க்கணும்னு யோசிச்சுக்கிட்டே அப்படிங்கிட்டு கடந்து வரார். அப்படி வரும்போது பார்த்தா திடுதிப்புன்னு ஏதோ ஒரு புகை கிளம்புது. அதுவும் கலர் கலரா. இப்போ ஒரு கலர், அப்புறம் ஒரு கலர், அப்புறம் ஒரு கலர்னு கலர் கலரா புகை. என்ன ஏதுன்னு இவனுக்கு ஒன்னும் பிடிபட மாட்டேங்குது. திடுதிப்புன்னு பார்த்தா அந்த புகைக்கு மத்தியில இருந்து எலும்புத்தல மாதிரி ஏதோ ஒண்ணு வருதுங்க. பார்த்து மிரண்டு போறான். வந்து கழுத்துல ஓங்கி ஒரு குத்து, ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை கழுத்துல குத்தி விட்டாப்ல தெரியுது. அவ்வளவுதான். அடுத்து என்னாச்சு ஏதாச்சுங்கிறத நமக்கு காட்டல. போலீஸ் கிரைம் சீனுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஒருத்தி வரா பாத்தீங்களா, இவதான் இன்ஸ்பெக்டர். இவளோட பேரு தக்ஷா. ஆளு கொஞ்சம் திமிரு மாதிரி ஒரு டைப், திமிரு பிடிச்சவனே சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இந்த மீடியா ஆட்கள் எல்லாம் உள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த அம்மா உள்ளேயே வருது. வந்து பார்த்தா டெட் பாடி வித்தியாசமா செத்து போய் கிடக்குறான். அங்க இருக்கிற ஆதாரங்களை தடயவியல் நிபுணர்கள் சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு தாடிக்காரன் நீங்க கவனிக்கலாம். என்னப்பா ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு போலயே அப்படின்னு இந்த அம்மா கேட்க, உன்ன மாதிரி லேட்டா வர்ற பழக்கம் எல்லாம் எனக்கு இல்ல, எப்பவுமே நாங்க ஆன் டைம் வந்து தான் பழக்கம்னு அந்த தாடிக்காரன் சொல்றான். ஒரு காலத்துல இவங்க 2 பேரும் நண்பர்கள். நம்ம ஹீரோயினும் இந்த தாடியும் நண்பர்கள். இப்ப கொஞ்சம் எதிரிகள் மாதிரி பேசிக்கிறாங்க. குடிச்சிட்டு செத்து போயிருக்கானா இல்ல கொலை செய்யப்பட்டிருக்கானாங்கிறதெல்லாம் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் எல்லாம் வந்த பிறகுதான் சொல்ல முடியுங்கிறாரு அவரு. வேற என்னையா சொல்ல முடியும்னு கேட்க, கழுத்துல ஏதோ இன்ஜெக்ஷனை குத்துனாப்ல ஒரு மார்க் இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. ஹீரோயினும் பாக்குறா. அப்புறம் இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்குது. அப்படி விசாரிக்கும் போது ஒருத்தன் என்ன சொல்றான், என் 2 கண்ணால நான் சத்தியமா பார்த்தேன், வந்தது பேய்ங்கிறான். இன்னொருத்தவன் வந்தது பிசாசுங்கிறான். இன்னொருத்தவன் வந்தது ஜீனுங்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இந்த அம்மா எதை நம்புறதுனே ஒண்ணு பிடிபடல. இதுக்கு மத்தியில இந்த கவர் ஸ்டோரியை கவர் பண்றதுக்காக ஒரு ரிப்போர்ட்டர் வரார். ரிப்போர்ட்டருக்கெல்லாம் உள்ள அனுமதி இல்ல, கிளம்புன்னு வரட்டும் போது, மேடம் அப்ப நான் உங்களை வேணா கவர் பண்ணட்டுமா, உங்களை பத்தி ஒரு ப்ரொஃபைல் பண்ணலான்னு இருக்கிறேன், உங்களை பத்தி ஒரு நியூஸ் போடலான்னு இருக்கிறேன், கடந்த 2 வருஷத்துல 10 இடத்துக்கு மேல இவங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்க போல தெரியுது, அதை பத்தியெல்லாம் நான் எழுதட்டுமா அப்படின்னு கேட்கிறான். அவனை விரட்டி விட சொல்லிடுச்சு அந்த அம்மா. அடுத்து இங்க நம்ம படத்தோட வில்லனை காட்டுறாங்க. இவங்க கூட பேசுறதுக்காக வேற நாட்டுல வேற ஆட்கள் வீடியோ கான்பரன்ஸ்ல காத்து கிடக்குறாங்க. வில்லன் வந்து உட்காந்தாச்சு. நம்மளோட பி லேப்ல எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. கூடிய விரைவில் மருந்து தயாரிக்கப்படும். அந்த மருந்தை உங்க நாடுகளுக்கெல்லாம் நான் எக்ஸ்போர்ட் பண்ண இருக்கிறேன். நீங்க தான் அந்தந்த நாட்டுல எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்து இதையெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும். வரப்போற லாபத்தை ஷேர் பண்ணிக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள ஒருத்தர், இந்தியாவுல இங்கிலீஷ் மருந்துக்கு இவ்வளவு டிமாண்டா இருக்குது, ஆனா அதையெல்லாம் தாண்டி ஆயுர்வேத மருந்துகளும் மார்க்கெட்ல இருக்குதாமே அப்படின்னு விசாரிக்க, ஆயுர்வேத மருந்துகள், ஆயுர்வேத மருத்துவம் இதெல்லாம் அழிஞ்சு போன கலை, ஒண்ணுத்துக்கும் உதவாதது, இங்கிலீஷ் மெடிசன் தான் இங்க எல்லாமே, அப்படித்தான் நான் மக்களுக்கு சொல்லி கொடுத்து வச்சிருக்கிறோம். மக்களும் அதை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. நீங்க ஒன்னும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டார். உடனே அவங்களும் வீடியோ கால் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அப்புறம் இவரே மருந்து என்ன எடுத்துக்கிறாருன்னு பாருங்க. இவரே ஆயுர்வேதிக் மருந்து தான் எடுத்துக்கிறார். கூட இருக்கிற வெள்ளதாடி டாக்டர், எஸ் சார் அவங்க கிட்ட இங்கிலீஷ் மருத்துவம் தான் முக்கியம் அப்படி இப்படிங்கிறீங்க, மக்கள் கிட்டையும் அப்படிதான் பேசுறீங்க, ஆனா நீங்க ஆயுர்வேத மருந்து எடுத்துக்கிறீங்களேன்னு கேட்டா, அது பிசினஸ், இது ஃபிட்னஸ், நம்ம ஆரோக்கியத்துக்கு ஆயுர்வேதம் தான் முக்கியம், நீண்ட கால தீர்வுக்கு ஆயுர்வேதம் தான் சரியாக இருக்கும்னு சொல்லி இவர் ஆயுர்வேத மருந்து எடுத்துக்கிறார். ஆனா இவர் விக்கிற இங்கிலீஷ் மருந்தை இவர் எடுத்துக்கிறது இல்ல. அப்புறம் அந்த லேபுக்கு இவங்க வந்திருக்காங்க. கைவிரலை வச்சு இன்னும் போட்ட பிறகுதான் உள்ளே வர முடியும் போல. அப்படி அவங்க உள்ள பேசிட்டு போகையில தான் இந்த பிசினஸுக்காக கிட்டத்தட்ட 500 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதா வில்லன் சொல்லிட்டு இருக்கிறாப்ல. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிரும்ல அப்படின்னு கேட்கும்போது அந்த டாக்டர், சார் உங்களுக்கே தெரியும் நமக்கு அந்த ஹார்ட் டிஸ்க் கிடைச்சது, ஆனா அந்த ஹார்ட் டிஸ்கை எப்படி டீகிரிப்ட் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியல. அந்த ஹார்ட் டிஸ்க்குள்ள தான் இந்த மருந்தை எப்படி உருவாக்குனாங்கங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஹேக்கர்ஸ் எல்லாம் வச்சு கூட அதை ஓபன் பண்ண நம்ம முயற்சி பண்ணோம். ஆனா தப்பா ஏதாவது பண்ணா அந்த ஹார்ட் டிஸ்கே செயலிழந்து போயிடும், தானா வெடிச்சிருமா அந்த ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க்கு கூடவே பக்கத்துல இருந்த ஒரு மருந்தை எடுத்து அதை ரிப்ளிகா பண்றதுக்கு, அந்த மருந்தை திரும்ப நாம நம்ம முயற்சியில கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறதா டாக்டர் சொல்றாப்ல. சரி இந்த தடவை இந்த ஹியூமன் ட்ரையல் நல்லபடியா முடிஞ்சிருமா, மனிதர்களை வச்சு நடத்தக்கூடிய இந்த சோதனை சிறப்பாக நல்லபடியாக முடிந்து விடுமா அப்படின்னு நம்ம வில்லன் கேட்டா, அதுக்கு அந்த டாக்டர், இது நம்மளோட 215வது 214வது ட்ரையலா முடிஞ்சிருச்சு, 214 ட்ரையல் ஃபெயில்ல முடிஞ்சிருச்சு. இப்ப நடக்கிற அந்த ஹியூமன் ட்ரையலும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இது நம்மளோட 215வது அட்டெம்ப்ட் ஆயிடும் அப்படின்னு இருக்கிறார். ஆனா அதை தாண்டி அவன் மட்டும் சர்வே ஆயிட்டான், வரலாற்றுல அவர்களோட பேர் எழுத
எழுதப்படும்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த மாதிரி ஹியூமன் ட்ரையல்ல இருக்கிற மக்களை காட்டுறாங்க பாருங்க. கண்ணாடி கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு ஏதோ கேஸை வச்சு பரிசோதனை பண்றாங்கிறது நல்லா தெரியுது. அந்த கேஸ் தப்பி தவறி கூட இவங்களுக்கு வந்துடக்கூடாது, மூக்குல ஏறிடக்கூடாதுங்கிறதுக்காக எப்படியெல்லாம் மாஸ்க் போட்டுக்கிட்டு அப்புறம் அந்த கேஸ் அனுப்பி ட்ரை பண்றாங்கிறத நீங்க கவனிக்கலாம். அந்த கேஸோட வீரியம் தாங்காம நிறைய பேர் இறந்து போய் பொத்துன்னு விழுகிறாங்க. அப்ப இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சா என்னன்னு நமக்கு கிளாரிட்டி இல்லங்க. அப்ப அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னடான்னு பார்த்தா மெசேஜ்ல இவங்களுக்கு ஆட்களை சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தவன் பேரு காசியா, அவன் செத்து போயிட்டானா. அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக தக்ஷாங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் இப்ப களத்துல இறங்கி இருக்கிறதா அவருக்கு செய்தி வருது, நியூஸ் வருது. அந்த பக்கம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் போன் பண்ணி யாரோ ஒரு பொண்ணை கூப்பிட அந்த அம்மா லீவுன்னு சொன்னதும் சரி நீ வா அப்படின்னு கூப்பிடுறாப்ல. இன்னொரு பொண்ணு வரா. அந்த இன்ஸ்பெக்டர் தக்ஷாவுக்கு நாம ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியிருக்கும், ரிப்போர்ட் எல்லாம் ரெடியா இருக்கா அப்படின்னு கேட்க நான் உங்களுக்கு இப்ப அனுப்பிச்சிடுறேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுதுங்க. நர்சம்மா அப்புறம் அவங்களுக்கு உங்களுக்கு எப்பவுமே ஆக மாட்டேங்குதே என்ன மேட்டர்னு விசாரிக்கிறா. 2 பேரும் ஒரு காலத்துல நண்பர்களாக இருந்தோம், 2 பேரும் டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை பார்த்தோம். நான் டிபார்ட்மெண்ட் விட்டு வெளியில வந்து இந்த மாதிரி ஃபாரன்சிக் ஒர்க் பாக்குறது அவளுக்கு பிடிக்கல. திரும்ப என்ன டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள சேர்க்கறதுக்காக என்ன வம்புலுக்குறாப்ல ஏதாவது திமிரா சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்படிதான் விஷயம், நீ போயிட்டு வா அப்படின்றார். அப்புறம் ரிப்போர்ட்டும் வந்துருச்சுங்க. வந்து ரிப்போர்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக அவர் கிளம்பி வந்துட்டு இருக்கிறார். அதே சமயம் இங்க பார்த்தா இந்த ஓவியம் வரையக்கூடிய ஒரு ஓவியரை வர சொல்லி இருக்கிறார். ஓவியரை வர சொல்லி சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க எப்படி எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. பேய் மாதிரி, பிசாசு மாதிரி, எலும்புக்கூடு மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதையெல்லாம் சொல்லி எல்லா டிராயிங்கையும் வரைஞ்சு கொடுன்னு கேட்க அவரும் வரைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம நண்பர் வராரு. இந்தாமா நீ கேட்ட ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. அதே சமயம் அந்த ஏரியா பக்கம் மீடியாக்காரன் வந்திருக்கிற கவனிக்கலாம். ரிப்போர்ட்ல உருப்படியா எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. இது இனிஷியல் ரிப்போர்ட் தானா. டீடைல்டு ரிப்போர்ட் பின்னாடி வந்தா அதுல ஏதாவது கிடைச்சாதான் உண்டா. ஆனா இப்போ வரைக்கும் உடம்புல எந்த ஒரு காயமும் எதுவும் இல்ல. இது கொலையா தற்கொலையான்னு கூட சொல்ல முடியாத ஒரு சூழல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நண்பர். இந்த காசிங்கிறவனுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் குட்டி எதுவும் இல்ல. அவனோட பேரை கூட இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அவனோட பைக் அங்க ஓரமா நின்னுட்டு இருந்தது. அந்த பைக்கை வச்சு தான் ஆர்சி புக்ல இருக்கிற டீடைல வச்சு தான் அவன் யாரு என்ன அட்ரஸ் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி ஒண்ணுமில்லாத ஆட்களை கொலை பண்ணி என்ன பிரயோஜனம்னு புலம்பிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ரிப்போர்ட்டர் வராப்ல. ஒரு க்ளூவும் கிடையாதே, கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு குழம்பிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி கேஸுக்கு மனநல மருத்துவர், டாக்டர், சயின்டிஸ்ட் அவர்களோட ஆலோசனையை கேட்கலாமே அப்படின்னு. அதை நாங்க பார்த்துப்போம், உன்னை யார் உள்ள விட்டது, இடத்த காலி பண்ணி போன்னு விரட்டி விட்டுறா. ரிப்போர்ட்டரும் போயிட்டார். ஆனா அந்த ரிப்போர்ட்டர் ரெஃபர் பண்ண மனநல மருத்துவரை அந்த டாக்டரை இப்ப நமக்கு காட்டுறாங்க. இவர் தான் அது. அவர்கிட்ட இந்த மாதிரி கேஸ்ல அவங்களுக்கு ஒண்ணுமே ஒரு க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குது. அவர்களுக்கு இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம் என்னன்னா சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க 3 பேர். ஆனா ஒவ்வொருத்தனும் கொலை செய்ய வந்தவன் எப்படி இருப்பாங்கிறத விதவிதமா சொல்றாங்க. பேய்ங்கிறாங்க, பிசாசுங்கிறாங்க, எலும்பு கூடுங்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி அவங்க பெணாத்துறாங்கன்னு கேட்கும்போது அந்த இடத்துல வேற ஏதாவது வித்தியாசமா ஏதாவது இருந்ததான்னு கேட்க ஆமா ஏதோ புகை கிளம்புச்சுன்னு பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாரு அந்த ரிப்போர்ட்டர். புகையில ஏதாவது சில கெமிக்கல்களை கலந்து அனுப்பும்போது அது ஒரு ஹலூசினேஷனை மூளையை ஒழுங்கா செயல்பட விடாம இல்லாததை இருக்கிறாப்ல என்னென்னமோ காட்டுமா. அப்படி காட்டி இருக்கலாம். அதனாலதான் சாட்சியிலே இல்லாம இதை ஒரு கொலையை அவங்களால பண்ண முடியுது. நேர்ல பாக்குறவங்க கூட உண்மையான ரூபத்தை அவங்களால கணிக்க முடியாம கண்ட மாணிக்க அவங்க புலம்புவாங்க. மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டாக்டிஸ் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. இத பத்தி ரிப்போர்ட்ல டிவில போட்டு அதுல வேற ஒரு வார்த்தை விட்டுருப்பாப்ல. வெளிநாட்டுல இந்த மாதிரி சம்பவம் நடந்தா என்ன மாதிரி டாக்டர் கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. ஆனா நம்ம நாட்டுல இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய அப்டேட் ஆகணும், அந்த லெவலுக்கு இன்னும் அப்டேட் ஆகல, எங்களை மாதிரி ஆட்களை கூப்பிடுறது இல்லைன்னு சொல்லியிருப்பாரு போல. நியூஸ்ல இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தக்ஷாவுக்கு கோவம் வருதுங்க. அதே சமயம் அந்த பக்கம் மொட்டையா ஒரு டாக்டரை காட்டுறாங்க. நம்ம வில்ல அந்த மொட்டை டாக்டருக்கு போனை போட்டு நம்ம டீம்ல காசு இறந்து போயிருக்கான், உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நீ கவனமா 5 ஸ்டார் ஹோட்டலே இரு, வெளியில வராதுன்னு சொல்றாப்ல. அப்படின்னு போனை கட் பண்றா. இந்த பக்கம் அந்த மனநல மருத்துவரை வர சொல்லி இருக்காங்க ஹீரோயின். சரி ஏதாவது ஆலோசனை கேட்பான்னு பார்த்தா என்னையா நீ வாட்டுக்கு பேட்டியில கண்ணாமண்ணான்னு பேசியிருக்கிற, நாங்க அப்டேட் ஆகலையா அப்படி இப்படின்னு சத்தம் போடுறா. இதைத்தான் நீங்க பேசணும்னு கூப்பிட்டு இருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன்னு கிளம்பி போறார். போ உன்ட்டெல்லாம் ஆலோசனை பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லுவா. ஒரு கால் என்கிட்ட ஆலோசனை பண்ண வேண்டிய நிலைமை வரலாம், அந்த நிலைமை வராம இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார். அந்த பக்கம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல செட்டில் ஆயிருக்கிற அந்த மொட்டை டாக்டர் அங்கேயே அவருக்கு ஏதோ தாய் மசாஜ் எல்லாம் பண்ணுவாங்க போல. அந்த மசாஜ்ல ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறார். அங்கே ஏதோ ஒரு கெமிக்கல் மாதிரி ஒன்னு இருக்கு, லைட்டா ஆடுது. அது கீழே விழுந்ததுனால புகையாகுதா இல்ல ஏற்கனவே அங்க வேணாவது வந்து புகையப்பட்டாங்கன்னு தெரியலங்க. திடீர்னு இங்கேயும் புகை எழும்ப ஆரம்பிக்க மசாஜ் பண்ணிக்கிட்டு இருந்த லேடிஸ் ஓடிடுறாங்க. யாரோ இவருக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போடுறாப்ல தெரியுது. அப்புறம் அந்த மசாஜ் ரூம்ல நாம எப்படி ஏசில குளிர நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி வெப்பத்தை அதுல ஃபிக்ஸ் பண்ண முடியும். அந்த வெப்ப அளவை ரொம்ப அதிகமா வச்சதுனால கண்ணா பின்னான்னு சூடி ஏறி ஏதோ கூத்தங்க நடந்துட்டு இருக்குது. அடுத்து நியூஸ்ல என்ன ஓடிக்கிட்டுன்றத
போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கவனிக்குதுங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இதுக்கு முன்னாடி காசி எப்படி கொலை செய்யப்பட்டானோ அதே மாதிரி புகையை கிளப்பி கொலை நடந்திருக்கிறது. அந்த கேஸுக்கு இந்த கேஸுக்கு சம்பந்தம் இருக்குமோ அப்படிங்கிறாப்ல எல்லாம் ரிப்போர்ட்ல பேசிட்டு இருக்காங்க. நம்மளை விட ரிப்போர்ட் ஆட்கள் ரொம்ப வேகமா இருக்காங்கப்பா, வாங்கப்பா கிளம்பி அதை என்ன ஏதுன்னு பாப்போம்னு இவங்க கிளம்பி அங்க வந்து பார்த்தா அதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் வெளியில நிக்க யாரையும் உள்ள விடாதுன்னு சொல்லிட்டு இவங்க உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா மசாஜ் ரூமுக்குள்ள அவர் வெந்து போய் கிடக்குறார், அவிச்ச முட்டை மாதிரி கிடக்குறாப்ல பாவம். ஆனா அதே சமயம் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல சிசிடிவி கேமரா இருக்கும், சிசிடிவி கண்ட்ரோல் ரூம்னு ஒன்னு இருக்கும்ல, அந்த கண்ட்ரோல் ரூம் பக்கம் நம்ம ரிப்போர்ட்டர் முந்திக்கிட்டு போய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தெல்லாம் கேமரால எந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்குமோ அந்த கேமராவோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிற மெமரி கார்டு அதை வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு கிளம்புறாரு. வாய்க்குள்ள வச்சுட்டு தான் ஓடுறாரு. என்ன நம்மள பார்த்ததும் ஓடுறானேன்னு பின்னாடியே போலீஸ்காரங்க விரட்டுறாங்க. தப்பிச்சு ஓட பார்த்தவன் கொஞ்சம் இடிச்சு கீழே விழுவாங்க. விழுந்தவனை பிடிச்சி நிப்பாட்டி அவங்ககிட்ட இருக்கிற கேமராக்குள்ள இருக்கிற மெமரி கார்டெல்லாம் புடிங்கிட்டு அனுப்புறாங்க. இனிமே இந்த மாதிரி கிரைம் சூனுக்குலாம் வரக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு. ஆனா வாய்க்குள்ள அவன் ஒளிய வச்சிருக்கிறத யாரும் கவனிக்கல. அப்புறம் மசாஜ் பண்ண அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சா அந்த பொண்ணுங்களும் பேய் பிசாசுன்னு அதே மாதிரி தான் பேசுதுங்க. இன்னும் ஒரே குழப்பமா இருக்கேன்னு இவருக்கு குழப்பம். அப்புறம் உயரதிகாரி ஒருத்தர் நம்ம சமுத்திரக்கனி அங்க இருந்து போன போட்டு என்ன ஏதாவது அப்டேட் இருக்கான்னு கேட்க அந்த கேஸுக்கு இந்த கேஸுக்கு சம்பந்தம் இருக்குமான்னு தெரியல, கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லுவா. சீக்கிரம் முடி, மேலிடத்துல இருந்து நிறைய பிரஷர், ஒன்ன தூக்கிட்டு வேற ஒருத்தரை போடணும்னு இருக்காங்க, ஆனா உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சமுத்திரக்கனி சொல்லியிருப்பார். அப்புறம் இங்க மீடியா கேட்கும்போது சட்டம் தன் கடமையை செய்யும், நீங்க வாட்டுக்கு இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு எழுதாதீங்கன்னு சொல்லிட்டு போறா. அப்படி கிளம்பி போகும்போது அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் மேனேஜர் சும்மா இல்லாம வந்து சீக்கிரம் பாடியை டிஸ்போஸ் பண்ணுங்க மேடம், ஹாப்பி ஹவர்ஸா நிறைய பேரு மெசாஜுக்கு வருவாங்க, எங்க பிசினஸ் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்ல, அப்போ நீ தான் கொலவுன்னு ஒத்துக்கோ, ஒன்ன தூக்கி போட்டுறோம், சீக்கிரம் பாடி அப்புறப்படுத்துறோம் சொன்னதும் பெப்பேன்னு முழிக்கிறான். போயா அப்படின்னு வரட்டி விட்டுறா. இங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டோட பரிசோதனையில சில உண்மைகளை அங்க இருக்கிறவங்க கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்டு உட்பட. இந்த 2வது சம்பவத்துல பயன்படுத்தப்பட்டது ஏதோ ஒரு பாய்சனா, விஷமா. ஆனா இந்த விஷம் எப்படி உடம்புக்குள்ள இறங்குச்சு அப்படின்னு அவ கேப்பா. ஃப்ரெண்டு கிட்ட பதில் இல்ல. ஆனா பல வழிகள் இருக்கலாம், ஆனா எந்த வழியை அவங்க பயன்படுத்தினாங்கன்னு தெரியல. இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்ல. பாய்சனால செத்துருக்காங்கிறத மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த பாய்சன் எப்படி உடம்புக்குள்ள இறங்குச்சுங்கிறதுல கிளாரிட்டி இல்ல. அப்புறம் இவ யோசிச்சு பாக்குறா. பாக்குறவங்க எல்லாம் கண்ணா பின்னான்னு சாட்சி சொல்றாங்க, கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. அந்த மனநல மருத்துவர் வேற ஒரு கால் ஹலூசினேஷன் கரெக்டா சொல்றேனா? எஸ். அப்படின்னா என்ன? இல்லாததை இருக்கிறாப்புல சொல்லக்கூடிய ஒரு நிலை. இது ஏன் வருது? இந்த மாதிரி புகை, கெமிக்கல் இதையெல்லாம் பயன்படுத்தி இந்த மாதிரி மாத்த முடியும். ஒரு கொலைக்கு சாட்சியே இல்லாம குழப்ப முடியும். பார்த்ததையே அவங்க தப்பு தப்பா சொல்லுவாங்க, இல்ல மனசுல இருக்கிற உருவத்தை எல்லாம் கண்ணா பின்னான்னு சொல்லுவாங்க. ஒரு கால் அதுதான் நடந்திருக்குமோன்னு கூட இவ யோசிக்கிறா. அப்புறம் நம்ம நண்பர் போன போட்டு இறந்து போனவங்களோட உடம்புல இன்ஜெக்ஷன் மூலமா விஷம் செலுத்தப்பட்டு இருக்கலாங்கிறத சொல்றாரு. ஒருவேளை அப்போ டாக்டரா இருக்கலாமா அப்படின்னு கேட்க, எங்க ஒரு ஊசி எடுத்து குத்த தெரிஞ்சவன் எவன் வேணாலும் இந்த கொலையை பண்ணிருக்கலாமே அப்படின்னு இவ சொல்றா. இந்த பக்கம் தான் எடுத்துட்டு வந்த அந்த மெமரி கார்டை போட்டு அதுல இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜை பார்த்துட்டு ரிப்போர்ட்டர் மிரண்டு போறார். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு யாருக்கோ போன போடுறார். இவர் மிரளக்கூடிய அளவுக்கு அப்படி என்னத்தை பார்த்தாருன்னு தெரியல. நான் உங்களை பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்கறாப்ல. யாருக்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கார் அப்படின்னா நம்ம சமுத்திரக்கனி கிட்ட தான், உயரதிகாரி கிட்ட தான். நான் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலோட ரெஜிஸ்ட்ரி உட்பட எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், ஃபுட்டேஜையும் செக் பண்ணிட்டேன். நம்ம இன்ஸ்பெக்டர் தக்ஷா தான் மித்திலாங்கிற ஒரு பேர்ல அதே 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்காங்க. அத பத்திய உண்மைகளை நம்ம கிட்ட அவங்க சொல்லவே இல்ல. அவங்க மேலதான் சந்தேகமா இருக்கிறது அப்படின்னு எடுத்து சொல்லுவாப்ல. ஏன்னா அதே ஹோட்டல்ல அவங்க ரூம் போட்டுருக்காங்க, தங்கி இருக்காங்கிறதெல்லாம் அவங்க சொல்லவே இல்ல. அப்ப இந்த கொலையை அவங்க ஏன் பண்ணக்கூடாதுன்னு இவன் சந்தேகத்தை கிளப்புறான். அப்புறம் கேமரால என்ன பார்த்தாங்கிறத வேற நமக்கு தெரியல. அதுக்குள்ள நம்ம ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற நண்பரை கூப்பிட்டு, சும்மா ஃபாரன்சிக்ல உன் திறமையை வேஸ்ட் பண்ணாத, இந்த கேஸை நீ எடுத்து நடத்து, இது ரிக்வெஸ்ட் இல்ல ஆர்டர், உத்தரவுன்னு சொல்லிட்டாப்ல. அப்புறம் இதை வந்து பாரு அப்படின்னு அவர் அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்க்க வைக்கிறார். அவங்க வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான், நமக்கு காட்டல. பட் அதே சமயம் அங்க வேலை பார்க்கிற ஒரு கருப்பு ஆடு வில்லனுக்கு போலீஸ்காரங்களோட விசாரணையில கொலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறது தக்ஷாங்கிற ஒரு பொண்ணு தான் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சு விட்ட உடனே வில்லன் வேற சில கூலிப்படைக்கு போன போட்டு தக்ஷாவை கொன்னுடு சொல்லி உத்தரவு போடுறார். அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கிற 2 பேர் கிரைம் சீனுக்கு போய் வேற ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு என்னத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை ஒரு கவர்ல போட்டு எடுத்து வந்திருக்காங்க. யாரு இதுக்கு கிரெடிட் எடுத்துக்கிறதுன்னு அவங்களுக்குள்ள சண்டை. ஆனா அந்த ஆதாரத்தை அந்த பய கையிலேயே எடுத்திருப்பா போல. சோ ஃபிங்கர் பிரிண்ட் அதுல இருக்கும். கிரெடிட் எல்லாம் நீ எதிர்பார்க்காத தம்பி, கிரெடிட் கிடைச்சா நான் தான் எடுத்துப்பேன்னு அந்த பிசிஎம்மா சொல்றாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணி போலீஸ் வண்டியிலேயே ஜம்முன்னு வந்து இறங்குறாரு நண்பர். எங்கடா தக்ஷான்னு கேட்டா, இப்ப 2வதா இறந்து போனவர் ஒரு வெளிநாட்டுக்காரங்கிறதுனால அந்த நாட்டு எம்பசி தூதரகம் அங்க ஏதோ ரிப்போர்ட் கேட்டிருக்காங்களாம், இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் கொடுங்கன்னு. அதை கொடுக்கறதுக்காக விசாரணைக்காக அவ போயிருக்கிறா போல. சரின்னு அந்த மேட்டர் தெரிஞ்சுக்கிட்டு அங்க இவங்க வேகமா கிளம்புறாங்க. கூடவே நிறைய போலீஸும் வராங்க. தூதரகத்துல அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு கிளம்பும் போது, இதே மாதிரி உங்க நாட்டுல ஒரு இந்தியன் இறந்து போனா இந்த மாதிரி ஓப்பனா உங்க கேஸ பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா சார், மாட்டீங்கல்ல அப்படின்னு பேசிட்டு கிளம்புறாங்க. வெளியில வரும்போது பார்த்தா கூலிப்பட அங்க வந்துருச்சு. இவளை அடிச்சு தும்சம் பண்ண பாக்குறாங்க, கொலை பண்ண பாக்குறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா சண்டை போடுறா. எல்லாரையும் சண்டை போட்டு அடிச்சு விரட்டி விட்டுறா. அவங்க போன பிறகு போலீஸ் வருதுங்க. நண்பர் வந்தவர் புலின்னு ஒரு அற விடுறார். துப்பாக்கி முனையில யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படிங்கிறாப்ல. எஸ், இவளை பிடிச்சு இவதான் குற்றவாளின்னு தூக்கி உள்ள வைக்கிறாங்க. நியூஸ்லயும் இவளை பத்தி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. கொலை பண்றது அவதான், அந்த கொலையை விசாரிக்கிறது அவதானா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. மீடியா ஆட்கள் எல்லாம் அதிர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த உண்மையெல்லாம் நீங்க எப்படி கண்டுபிடிச்சு
கண்டுபிடிச்சிங்கன்னு அந்த ரிப்போர்ட்டர்ட்ட வேற ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டா, இந்த அம்மாவை பத்தி நான் ஒரு ஸ்டோரி எழுதலாம்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவங்க நடவடிக்கை கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய வகையில இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் டீப்பா யோசிக்கும் போது அவங்க மாட்டிக்கிட்டதா அந்த ரிப்போர்ட்டர் சொல்றார். அப்புறம் எல்லாரையும் கடந்து அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா இந்த கொலைகளை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறதுல எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் அந்த கோணத்திலையும் நாங்க விசாரிச்சுட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் உண்மை தெரிய வரும் அப்படின்னு மட்டும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு வரார். அப்புறம் இவகிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி பண்ணேன்னு. அவ இத பண்ணலன்னு பேசிட்டு இருக்கா. தக்ஷாங்கிற நீ மித்திலாங்கிற பேர்ல எதுக்கு அங்க போய் ஹோட்டல்ல புக் பண்ண வச்ச அப்படின்னு கேட்கும்போது இவளுக்கு அது எதுவும் ஒன்றும் புரிபடல. இவளே ஒரு பயங்கர குழப்பத்துல இருக்கிறாப்ல தெரியுது. குழப்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட இவ்வளவு முக்கியமான கேஸ்ல எப்படி விசாரிக்க முடியும்? இந்த இடத்துல அவங்களுக்கு ஒன்றும் புலப்படல. அவ வேற திடீர்னு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல வேற அட்மிட் ஆக்கக்கூடிய நிலைமை. லோ பிபி ஆயிடுச்சு போல. ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறா. அவளை இப்ப விசாரிக்கிறதுக்கு வேற வழி இல்ல. நம்ம மனநல மருத்துவர் இருக்கிறார்ல, அவரை கூப்பிடலாமேன்னு அவரை கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் இவளோட ரூம்ல வாரண்ட் வாங்கி சோதனை நடக்குது. கிடைக்கிற ஆதாரங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நிறைய மாத்திரை அவ எடுத்துக்கிறா அப்படிங்கிறது தெரிய வருது. அப்புறம் பாட்டிலா ஏதோ ஒண்ணு இருக்குது. சமுத்திரக்கனி போனை போட்டு ஏதாவது லீடு கிடைச்சதா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு ஏதோ மருந்து எடுத்துருக்கா. அப்புறம் பாட்டிலா ஏதோ இருக்குது, என்ன ஏதுன்னு தெரியலன்னு சொல்ல அதை பத்தி எல்லாம் நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு நான் அந்த மணல் மருத்துவரை கூட்டிட்டு வரேன், நீங்களும் வாங்கன்னு பேசுறாங்க. அதே இடத்துல வேற ஒரு பொண்ணு மித்திலாங்கிற ஒரு பொண்ணோட போட்டோ கூட இருக்குதுங்க. இங்க கைவிலங்கு போடப்பட்ட நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல ஒரு மாதிரியா கிடக்குறா. பாக்குறதுக்கே எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குது. பாவம். மனநல மருத்துவர் அங்க வந்துட்டார். இந்த அம்மாவை நிறைய பிளாஷ் மாதிரி ஒன்னு அடிக்க விட்டு அந்த பிளாஷை பாருன்னு சொல்லி பார்க்க விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காலத்துக்கு பின்னோக்கி வச்சு என்ன நம்பி நீ எல்லாத்தையும் சொல்லலாம். உன்னை குழப்பத்துல ஆட்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த விஷயத்தை பத்தி சொல்லு, அப்பதான் என்னால உனக்கு உதவி செய்ய முடியும். கமான் சொல்லுன்னு கேட்க ஆரம்பிக்க பிளாஷ்பேக்ல என்னென்னமோ ஓடுதுங்க. சில சமயம் இவ தன்னை மித்திலான்னு சொல்லுவா, சில சமயம் தன்னை தக்ஷான்னு சொல்லுவா. இப்போ அவ என்ன சொல்றானா, என் பேரு தக்ஷா இல்ல, என் பேரு மிதிலா அப்படின்னு சொல்றா. அப்படியே பிளாஷ்பேக்கு போறோம். மிதிலாவோட அப்பா பேரு அனந்தையா. தாந்தா மிதிலான்னு இவ பேசிட்டு இருக்கிறா. அப்பா ஒரு ஆயுர்வேதிக் டாக்டரா, அந்த தாந்தையாவா அவரு. ஆனா தனக்கு ஆயுர்வேதிக் அப்படிங்கிறது பிடிக்காதான். அதனால என்ன அவரு எம்பிபிஎஸ்க்கு இங்கிலீஷ் மெடிசனுக்கு படிக்க வச்சார். டாக்டராவும் ஆயிட்டேன். அவருக்கு ஆயுர்வேதிக் மேல நம்பிக்கை, எனக்கு இங்கிலீஷ் மருத்துவத்துல நம்பிக்கை. நாங்க ரெண்டு பேரும் அதை பத்தியே மாத்தி ஆர்கியூ பண்ணுவோம், மாத்தி வாதம் பண்ணிப்போம். ஆனா திடீர்னு சில பேர் அவரை பைத்தியம்னு பேச ஆரம்பிச்சாங்க. அடுத்த சில நாட்கள்ல அவர் இறந்தே போயிட்டார். அவர் இறந்து போன செய்தியை கேட்டு நான் அவரோட துணை இல்லாம இருக்கிற தாத்தா பாட்டியை பாத்துக்கிறதுக்காக நானும் கிராமத்துக்கே வந்து சேர்ந்தேன். தாத்தா பாட்டி வீட்லயே அவர்களோட தங்கி அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலான் இருக்கிறா. உங்க அப்பா ஒன்னும் பைத்தியம் கிடையாதுமா, ஊர் உலகத்துல ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியலன்னு தாத்தா சொல்லுவார். இறந்து போன அப்பாவோட போட்டோவை பார்த்து வருத்தப்படுறா. அவரோட ரூமு பக்கம் போய் பார்த்தா அவர் ஆயுர்வேதிக் அப்படிங்கிறதுனால நிறைய மூலிகைகளை பத்தி எல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணிருப்பாரு. நிறைய மூலிகைகளை செட்டியா எடுத்து வளர்த்திருக்கிறார். செட்டியா செடிகளை வளர்த்திருக்கிறார். அதையெல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்தி இவ பராமரிச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறார். அவர் எழுதின டைரி கூட கிடைக்கும் போல. ஆயுர்வேதிக்கை பத்தி காலங்காலமா அவர்களோட பரம்பரை தொழில் அது. பரம்பரையா அதை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க போல, செஞ்சிருப்பாங்க போல. எவ்வளவோ மூலிகை மூலமா மனிதர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்ய முடியும், உதவி பண்ண முடியும்னு அவர் நம்பினார். இந்த கேன்சருக்கு மருந்து இல்லைன்னு இருக்கிறாங்கல்ல, அந்த கேன்சர் கட்டிகளுக்கு கூட ஆயுர்வேதிக் மூலையில மருந்து இருக்கு, கேன்சரையும் குணப்படுத்த முடியும். எதன் மூலமா? ஆயுர்வேதிக் மூலமா அப்படின்னு அவர் நம்பினாரா. அதையெல்லாம் எழுதியிருக்கிறார். இந்த மூலிகைகளை சார்ந்து மனிதர்கள் வாழணும், அப்பதான் நீண்ட காலத்துக்கு அவர்களுக்கு வாழ்க்கை இருக்கு. மூலிகைகளை முத்துமா புறம் தள்ளிவிட்டால் அடுத்து மனித இனமே அழிவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இங்கிலீஷ் மெடிசன்கள் ஓரளவு குணப்படுத்தும், பட் சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்லாம் அதுல எழுதியிருக்கிறாராம். அப்புறம் ரொம்ப குறிப்பா ஆயுர்வேதத்துல சில மூலிகைகளுக்கு சில தனித்துவமான மருத்துவ குணங்கள் உண்டா. ரொம்ப அபூர்வமான அந்த மூலிகைகளுக்கு கேன்சர் கட்டிகளை குணப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு எழுதியிருக்கிறார். அதை இங்கிலீஷ்ல மிராக்கல் மாலிகூல்ஸ்னு சொல்லுவோம். அந்த மிராக்கல் மாலிகூல்ங்கிறது கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டத்துல ஒரு மேஜரான ரோலை ப்ளே பண்ணுதான். இவ எம்பிபிஎஸ் டாக்டர்ங்கிறதுனால இங்கிலீஷ் மெடிசன் ஒரு பக்கம் அவளுக்கு நல்லாவே தெரியும். அதையும் ஆயுர்வேதிக்ல அப்பாவோட புக்கில் எழுதியிருக்கிற விஷயங்களை வச்சு, அவர் விட்டுட்டு போன தடயங்களை வச்சு, அதை எல்லாத்தையும் வச்சு இந்த ரெண்டு அறிவையும் பயன்படுத்தி அவ ஏதோ ஒன்ன கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறா. 1980 அமெரிக்கால இருக்கிற ஒரு பார்மாலஜிஸ்ட் லூயிஸ் அவரோட பேரு. அவரு ஏதோ ஒரு கண்டுபிடிப்புக்காக நோபல் பரிசு கொடுத்தாங்களாம் 1980. இருக்கு கேன்சருக்கான ஓரளவு குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தை கண்டுபிடிச்சதுக்கு. ஆனா அந்த மருந்தை சாதா மனிதர்கள் பயன்படுத்த முடியாது, அவ்வளவு காஸ்ட்லி. பணம் இருக்கிற கோடீஸ்வரர்களால மட்டும்தான் அந்த மருந்தெல்லாம் பயன்படுத்த முடியும். சாதாரண மக்கள் கைக்கு வந்து சேரும்போது லட்சம் பணத்தை செலவு பண்ணுவதற்கு அவர்கள்கிட்ட பணம் இருக்காது. சோ ட்ரீட்மெண்ட் இருந்தா கூட அவர்களால் அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்க முடியாத சூழல். ஆனா அப்பேற்பட்ட மருந்தை நம் மூலிகை மூலமாகவே நம்மளால கண்டுபிடிக்க முடியுங்கிற பட்சத்துல நாம அதை ரெடி பண்ணி மக்களுக்கு கொடுத்தா ஏழை எளிய மக்கள் எல்லாம் அவ்வளவு காஸ்ட்லியான மருந்தை ரொம்ப சிம்பிளா ஈஸியா எல்லாராலையும் எடுத்துக்க முடியும். எல்லாருக்குமே கேன்சருக்கான ஒரு மருந்து கிடைக்கும், எல்லாராலும் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கவும் முடியும். முடிஞ்சா இலவசமாவே இதை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும்னு எழுதிட்டு இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகுதான் அவர் இறந்து போயிருக்கிறார்.
சோ இலவசமா மக்களுக்கு கேன்சருக்கான அந்த மருந்தை ஆயுர்வேதிக் முறையில கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சாருல, அந்த ஒரு ரீசன் தான் அவரோட சாவுக்கு காரணமாக இருக்குமோ அப்படின்னு மித்திலா நினைக்கிறா. அப்பாவோட மூடுன கிளினிக்க அவ ஓபன் பண்றா. அப்ப வெளியில இருந்து சத்தம், உனக்கு அறிவில்ல, ஏமா மறுபடியும் திறக்கிற அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறா ஒருத்தர். ஆனா அதே சமயம் ஒரு குழந்தைய கூட்டிட்டு ஒரு அம்மா அடிக்கடி சிகிச்சைக்காக வருது. போன்னு வெளியில இருக்கிற சில பேர் விரட்டி விடுவாங்க. அதையும் தாண்டி குழந்தைய ட்ரீட்மெண்ட்டுக்காக உள்ள கூட்டிட்டு வராங்க. இவ அந்த குழந்தையெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஏற்கனவே அப்பா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு போல இந்த பொண்ணுக்கு. அந்த அம்மா கூட போகும்போது எல்லாரும் சொல்றாப்ல, உங்க அப்பா ஒன்னும் பைத்தியக்காரர் கிடையாது, அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அம்மா. இவங்க கண்டுபிடிச்ச இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஹார்ட் டிஸ்க்ல அந்த ரிசர்ச் எல்லாம் மொத்தமா சேவ் பண்ணி வைக்கிறா. யாரு? நம்ம மித்திலா. குழந்தை வரும் நல்லா தேறி வந்திருக்கிறா. அதுக்காக அந்த அம்மா இவளுக்கும் சரி இவளோட அப்பா இறந்து போனவருக்கும் சரி நன்றி தெரிவிக்கிறாங்க அம்மா. இவளும் ரிசர்ச்ல கண்டுபிடிச்ச ஒரு மருந்து எடுத்து 2 சொட்டு அந்த குழந்தைக்கு கொடுக்குறா. இந்த மருந்தை தொடர்ந்து உன் குழந்தைக்கு கொடுத்துக்கிட்டே இரு, உன் குழந்தை குணமாயிடும், கண்டிப்பா ஆயிடும்னு நம்புறதா சொல்றாங்க. இந்த மிராக்கிள் மாலிகுல்ஸ் பத்தி நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் சொல்லி நிறைய போய் செமினார் கிளாஸ் எல்லாம் எடுப்பாலாம். ஆயுர்வேதிக் மேல இருக்கிற அந்த பெரிய மதிப்பு மரியாதையும் இந்த விஷயத்தின் மூலமாக வெளியில வரும். எங்க அப்பா அப்படின்னு அப்பாவோட பேரை சொல்லி அவரோட ஆராய்ச்சியை பத்தி எல்லாம் லைட்டா எடுத்து சொல்லுவாங்க. சாதாரண மக்களுக்கு கூட கேன்சரை குணப்படுத்தக்கூடிய அந்த மருந்தை கண்டுபிடிக்கிற முயற்சியில் அவர் இருந்துட்டு இருந்தார். அவரோட உதவினால என்னோட அறிவினாலையும் அப்பேற்பட்ட ஒரு மிராக்கிள் மாலிகுலை கண்டுபிடிச்சிட்டோம். அது எல்லாமே மூலிகைகளை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய மருந்து அப்படின்னு சொன்னதை எல்லாரும் கைத்தட்டுவாங்க. இது பத்தாது, இந்த மெடிசன், இந்த ஆயுர்வேதிக் மெடிசன் எல்லார்கிட்டையும் போய் சேரணும், ஏழைகளுக்கு போய் சேரணும், அதுவும் ஃப்ரீயா போய் சேரணும், இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மொட்டைய டாக்டர் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் அந்த செமினாரை அட்டன் பண்றான். கூடவே நம்ம வில்லனும் இருக்கிறான். அவர் பாதிலேயே மேடையில ஏறி இவங்களோட இந்த முயற்சி நல்லபடியாக முன்னேறுவதற்கு இவங்க கண்டுபிடிக்க நினைக்கிற அந்த மருந்தை பெரிய அளவுல, மிகப்பெரிய அளவுல, மாஸ் ஸ்கேல்ல நானே என் செலவுல ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறேன். அப்புறம் அவர் கொடுத்த பணத்தை வச்சு பெரிய லெவல்ல இவங்களும் ஒரு ஃபேக்டரி மாதிரி மருந்தை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதோ அந்த வெள்ளதாடி டாக்டர் கூட அங்க இருக்கிறார் பாருங்க. எல்லாம் கை கொடுத்து பாராட்டுறாங்க, நல்லா வந்திருக்கு நல்லா வந்திருக்குன்னு. அப்புறம் வில்லன் ரிப்பன் வெட்டி சிறப்பா அந்த ஃபேக்டரியை ஓபன் பண்றாப்ல. நிர்வாணா அப்படிங்கிற பேர்ல இவங்க மருந்துகளை மக்களுக்கு சப்ளை பண்ணலாமேன்னு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் வில்லன், மொட்டை, வெள்ளதாடி 3 பேரும் தனியா வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அங்க கண்ணாடி போட்ட ஒருத்தவன் பாக்ஸ் கொடுக்குறான் பாருங்க, அந்த பைய தான் அந்த ஆட்களை சப்ளை பண்ற காசி. அவங்க ஏதோ பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு ஏதோ பண்ணி விட்டானுங்க. மருந்துல என்னத்தையோ கலந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இவ கொடுத்த மருந்தை பயன்படுத்துறவங்களுக்கு எல்லாம் பக்க விளைவுகள் பிரச்சனைன்னு நிறைய எல்லாம் விழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதுல காண்டாயி நீ சரியில்லைன்னு சொல்லி கல்லால் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிளினிக்கையே போட்டு உடைக்கிறாங்க. உள்ள ஒளிஞ்சுக்கிட்டா பாவம். தனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது வந்துச்சுன்னா, அப்பேற்பட்ட பிரச்சனைகள் வரும்போது உன் மாமாவை நீ கூப்பிடணும் அப்படின்னு எப்பயோ இறந்து போன அப்பா சொல்லியிருப்பாராம். அதனால இவ மாமாவை கான்டாக்ட் பண்ணுவா போல தெரியுது. அடுத்து சாதாரண தலைவலி மாத்திரையை அந்த அம்மா உருவாக்கி கொடுத்துச்சு. அதுக்கே பக்க விளைவு இவ்வளவு மோசமா இருக்கிறது. நிறைய பேர் அதை பத்தி ஏதோ தப்பு தப்பா சொல்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு விலங்கிட்ட விசாரிச்சா, போதுமான அளவு பரிசோதனை இல்லாம விலங்குகள் மீது பரிசோதனை, அப்புறம் மனிதர்கள் மீது பரிசோதனை, இது எதுவுமே இல்லாம எப்படி நீ மருந்துகளை வெளியில விற்கலாம் அப்படின்னு மீடியாக்காரங்க கேட்கறாங்க. நான் கண்மூடித்தனமா அந்த அப்பா அனந்தையாவையும் அவரோட பொண்ணு இவளையும் நான் நம்பி இருக்க கூடாது, கூடவே ஆயுர்வேத மருத்துவத்தையும் நான் நம்பி இருக்க கூடாது. ஆயுர்வேதம்ங்கிறது ஒரு ப்ரூவ் செய்யப்பட்ட மருத்துவம்னு யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியல. இப்போ வரைக்கும் அது தோல்வியில தான் முடிஞ்சிருச்சு, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்ல. ஆயுர்வேத மருத்துவத்தின் மீதும் அந்த அப்பா பொண்ணு மீதும் நம்பிக்கை இல்லைங்கிற ரேஞ்சுக்கு மீடியால இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனா நான் எந்த தப்பும் பண்ணல, எல்லாம் கரெக்டா தான் பண்ணேன்னு இவ போன்ல யாராட்டியோ போன்ல பேசிட்டு இருக்கா பாவம். எல்லா பேரும் போன் பண்ணி இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க போல. அப்புறம் எதையோ தேடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு நம்ம வெளில நிக்கிறாங்க. தன்னை பத்தி தப்பு தப்பா, ஆயுர்வேதத்தை பத்தி தப்பு தப்பா மீடியால பேசிட்டு எந்த மூஞ்சியை வச்சுட்டு இவர் இங்க வந்திருக்கிறாங்கிறாப்ல அந்த அம்மா பாத்துட்டு இருக்கும்போது வந்தவரோ, ஏண்டி எல்லாத்தையும் ஓசியா ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருந்தா எப்படி காசு பாக்குறது அப்படின்னு கேட்கிறார். அது மட்டும் இல்லாம உங்க அப்பனை கொண்டது நான் தான், உங்ககிட்ட பேஷண்டா இருந்த பல பேரை என்னத்தையோ கலந்து கொடுத்து ஒன்னும் இல்ல பாதரசம் மெர்க்குரிய கலந்து அந்த மாத்திரை சில மாத்திரைகளை உருவாக்கி உள்ள தள்ளி விட்டுருக்காரு. இவளோட மாத்திரையில மெர்க்குரிய கலந்து அங்கிட்டு தள்ளி விட்டுருக்காரு. அதை சாப்பிட்டவங்க எல்லாம் தான் இறந்து போயிருக்காங்க போல, நிறைய பிரச்சனை வந்திருக்குது போல. சோ அதையெல்லாம் பண்ணது தாங்கிறாப்ல. அப்புறம் அந்த ஹார்ட் டிஸ்க் தேடிட்டு இருக்கிறியா, அதை ஆல்ரெடி எடுத்துட்டேன், என்கிட்ட சேஃபா இருக்குன்னு அவர் பையில தான் வச்சிருக்காரு காட்டுறாரு. இவ எடுக்க வந்தா புடிச்சுக்கிறாப்ல. டப்புன்னு கழுத்துல ஒரு இன்ஜெக்ஷனை இறக்கி விட்டுறாருங்க. கழுத்துல ஒரு இன்ஜெக்ஷனை குத்தி விட்டாப்ல. அப்புறம் ஓங்கி ஒரு எத்து வயித்துலயே பொத்துன்னு போய் விழுவா. எந்திரிச்சு தப்பிச்சு ஓட பாக்குறா. வெளியில பார்த்தா வெள்ளதாடி, மொட்டை, கண்ணாடி, காசி எல்லா பேருமே இருக்கிறானுங்க. அவ தப்பிச்சு வண்டி ஓடிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கிறா. இவ கண்டுபிடிச்ச அந்த மிராக்கிள் மாலிகுல் அதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தா எப்பேற்பட்ட விஷத்தை உடம்புல செலுத்தினா கூட அந்த விஷத்தையும் தாண்டி அவர்களால சில சமயம் நிக்க முடியுமா. டைரியில அந்த மாதிரி எழுதி இருந்திருக்காரு அப்பா. அதனாலதான் விஷத்தை குத்துன பிறகும் கூட இவ ஓரளவு சமாளிச்சு வண்டி ஓடிட்டு போயிட்டு இருந்திருக்கிறா போல தெரியுது. ஆனாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல நிலத்தடு மாதிரி வண்டியில இருந்து விழுந்து உருண்டு நடுரோட்ல விழுந்து கிடக்குறா. அந்த ரோடு வேற அறகுறையா வேலை நடந்துட்டு இருக்கிற ரோடு. ராத்திரி சமயம் பாக்குறதுக்கு சாட்சியோ பொதுமக்கள்
பொதுமக்களோ ஆட்களோ யாரும் இல்ல. பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்த அந்த பல்க தான் கார்ல வந்து நிக்கிறானுங்க. காசி தான் இவளோட பாடியை எடுத்துட்டு போறான். பாடியை கொண்டு வந்து வீட்டுல போட்டு அவளோட ஆராய்ச்சி நடந்த இடத்துல மொத்தத்தையும் போட்டு பெட்ரோல் எல்லாம் ஊத்திட்டாங்க. அதே சமயம் இங்க காருக்குள்ள ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டீங்க, ஹார்ட் டிஸ்கோட பாஸ்வேர்டு என்ன சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு மொட்டை. எது பாஸ்வேர்டா அப்படின்னா அப்படின்னு கேக்குறாரு வில்ல. யோ இது செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் என்கிரிப்டட் ஹார்ட் டிரைவா, பாஸ்வேர்டு போடக்கூடிய அளவுக்கு என்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு கால் அதையும் தாண்டி இதை ஹேக் பண்ணி எடுக்க முயற்சி பண்ணா ஹார்ட் டிஸ்க் வெடிச்சிடும். உள்ள இருக்கிற டேட்டா தானா அழிஞ்சு போயிடக்கூடிய அளவுக்கு ரெடி பண்ணி இருக்கிற ஒரு ஹார்ட் டிஸ்க். அது பாஸ்வேர்டை கரெக்டா என்டர் பண்ணல, உள்ள இருக்கிற டேட்டா அழிஞ்சு போயிடுங்கிறாப்ல. அத குடியா நான் ஓபன் பண்ணி காட்டுறேன்னு வெள்ளதாடி சொல்லிட்டு இருக்காரு வெளியில. உள்ள நம்ம காசி மொத்தத்தையும் எரிச்சு விட்டான். மொத்தமும் 10 எரியுது. இப்படித்தான் தனக்கு ஆச்சுங்கிறத எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மனநல மருத்துவர் இந்த பொண்ணுட்ட இதெல்லாம் கேட்ட பிறகு சமுத்திரக்கண்ணிட்ட பார்த்து இந்த நிலைமைக்கு பேரு டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டரா இதுக்கு பேரு. 1 மணி நேரத்துல நான் ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன், அவளை பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு மருத்துவர் போயிடுறார். சமுத்திரக்கண்ணிக்கு போனை போட்டு அந்த பொண்ணை கொன்னுடுன்னு கேக்குறாப்ல. நீ சொல்றதை செய்யறதுக்கு நான் வீட்டு வேலைக்காரன் இல்ல, நாங்க என்ன பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும், நீ உன் பிசினஸ் டெவலப் பண்ற வழியை பாரு, தேவையில்லாம கிரைமை டெவலப் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரக்கணி போனை கட் பண்ணிட்டாப்ல. இங்க நம்ம நண்பருக்கு இருக்கிற குழப்பம் என்னன்னா, பொதுவா ஒருத்தர் அவங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்களை அப்படியே டிஸ்கிரைப் பண்ணுவாங்க, அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை அந்த மாதிரி சொல்ல முடியும். பட் இவளுக்கு முற்றிலும் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி இவ ஏன் தெரிஞ்சுக்கணும்? இந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது கூட இவன் ஏன் அதை பத்தி தன் கதை மாதிரி சொல்லணும் எனக்கு புரியலையேங்கிறாரு நண்பர். ஏன்னா இதெல்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தது நமக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் தக்ஷா கிடையாது. அந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டு அப்பாவையும் தன்னையும் தன் கண்டுபிடிப்புகளும் இழந்து போனாலே மித்லா, அவதான் இதை எல்லாத்தையும் சொன்னதா எடுத்து சொல்றார். அப்புறம் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுதுங்க. கோர்ட்டுல நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்றாருன்னா, மித்லாங்கிற ஒரு பொண்ணுக்கும் அந்த பொண்ணுக்கு நடந்த அநீதியை பத்தி விசாரிக்க போய் அதுல உள்ள இறங்கி இன்வால்வ்மெண்டோட அந்த கேஸை விசாரிக்கும் போதுதான் தன்னையும் அறியாம இவளுக்கு இந்த டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர் அப்படிங்கிற வியாதி வந்துடுச்சு. அந்த வியாதி முத்தி போய் தன்னைத்தானே மித்லான்னு நினைச்சுக்கிட்டு அவ 2 கொலை பண்ணிட்டா. அந்த கொலையை பண்ணது தான் தான் அப்படின்னு தக்ஷா ஒத்துக்கிட்டாலும் கூட, அவளே ஒத்துக்கிட்டாலாம், கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டாலாம். ஆனாலும் அவளோட மென்டல் நிலை சரியாக இல்லாத காரணத்தினால மனநல மருத்துவர் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டின் படி சுய நினைவுல அந்த குற்றங்களை அவ செய்யாததுனால அவளுக்கு வேண்டிய முழு ஆரோக்கியத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் செஞ்சு கொடுக்க முடியும், ஒரு மனநல காப்பகத்துல அவளை வைத்திருக்க முடியும். இந்த டிஐடிங்கிற இந்த வியாதியில இருந்து அவ வெளியில வர்ற வரைக்கும் அவ மனநல காப்பகத்துல இருக்கணும்னு தீர்ப்பு சொல்லிட்டார். சோ ஜெயில் கிடையாது, மனநல காப்பகத்துல அந்த வியாதி முடிகிற வரை குணமாகிற வரை இருந்தா போதும்னு தீர்ப்புல சொல்லியாச்சு. தற்காலிகமான தீர்ப்பு தான் இது. அப்புறம் மித்லாவோட டைரியில இருக்கிறபடி மித்லாவோட இந்த கேஸை மறுபடியும் நீங்க ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு உத்தரவு போடுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. சமுத்திரக்கணியுமே அந்த தீர்ப்பை சந்தோஷமா ஏத்துக்கிறார். இவளை மனநல காப்பகத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. வண்டியில ஏறி வாங்கிட்டு போயிட்டா. ஆனா இந்த பக்கம் போலீஸோ நம்ம வண்டி இங்க நிக்குது, அப்ப அவங்க ஏறி போன வண்டி அப்படின்னு முழிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா போலீஸ் வண்டி மாதிரியே டூப்ளிகேட்டா ஒரு வண்டி ரெடி பண்ணி போலீஸ்காரங்க மாதிரியே டூப்ளிகேட்டா சில ஆட்கள் உள்ளேயும் வந்திருக்காங்க. அதை அந்த அம்மா கவனிச்சிருச்சு. எப்படி அவங்க போட்டிருந்த அந்த செருப்பை வச்சு ஷூவை வச்சு, ஏண்டா ஒரே கடையில எல்லா ட்ரெஸ்ஸையும் வாடகை எடுக்கலையாடா அப்படின்னு கேட்டு அவங்களை அடிச்சு பொலன்னு பொழக்குது அந்த அம்மா. எல்லாரும் அடிச்சு அந்த வண்டியை நிப்பாட்டி மொத்த பேரையும் உள்ள தள்ளி உட்கார வச்சுட்டு இது ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்குது. போலீஸ் பை த டைம் பின்னாடி வரும்போது, என்ன சார் எப்பவும் ஆன் டைமுக்கு வருவேன்னு இன்னைக்கு லேட்டா வந்திருக்கீங்களேன்னா அவ கேட்கிற ரேஞ்சுக்கு ஆகி போச்சு. எல்லாரையும் சுருட்டி வச்சிருக்கா. அப்புறம் இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போய் மணல காப்பகத்துல சேர்க்கறதுக்கு போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம வெள்ளதாடி வில்லனுக்கு போன போட்டு கொலை முயற்சி தோல்வியில முடிஞ்சிருச்சுங்கிறத சொல்றாரு. ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு, ஒரு குட் நியூஸ் இருக்குங்கிறாரு. என்னன்னு கேட்டா, மனநல காப்பகத்துல இவ இருக்கணும் இல்லையா, அதுக்காக போலீஸ் இவளை இவங்களோட இந்த லேப் இருக்கிற இந்த மனநல காப்பகத்துக்கு தான் இவளை கூட்டிட்டு வராங்களா. இங்கேயே வச்சு அவளோட சோழியை முடிச்சிருவேங்கிறாப்ல. மனநல காப்பகத்துக்கு வந்து ஒப்படைச்சாச்சு. 2 பேர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது கூட அவ ஓவரா திமிருவா. அப்புறம் ஒரு வழியா இழுத்து உள்ள கொண்டு வந்து இந்த கை காலெல்லாம் உள்ள வச்சு கட்டுறாப்ல ஒரு சாக்கு பையில உள்ள அமுக்குறாப்ல அமுக்குவாங்க. கரண்ட் ஷாக் கொடுக்கறதுக்கு இந்த யூனிஃபார்ம் தான் போடுவாங்க. அந்த மாதிரி போட்டு 2 லேடிஸ் கூட்டு வராங்க. வெள்ளதாடி சரி இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்கன்னு எல்லாரையும் அமுச்சு வச்சுட்டு, நீ தக்ஷா இல்ல மிதுலான்னு கிளைம் பண்ற, ஆனா பாக்குற எல்லாருக்கும் தெரியும் நீ தக்ஷா தான். சோ நாங்க கொடுக்க போற அந்த ட்ரீட்மெண்ட்ல உள்ள இருக்கிற அந்த மிதுலா ஓட போறா பாரு அப்படின்னு சீன போற. அப்புறம் தக்ஷாவுக்கு தெரியாத மிதுலாவுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா, இவ்வளவு வேலைகளையும் பண்ணது இவ்வளவு பேரை கொலை பண்ணது எல்லாம் நாங்க தான். யார? மிதுலாவை, மிதுலாவோட அப்பனை, அவர்களோட ஆயுர்வேத மருத்துவத்தனை எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்டினது நாங்க தான் சொல்றாப்ல. உடனே இப்போ இந்த மருந்து கண்டுபிடிக்கிற முயற்சியில இருக்காங்க இல்லையா, ஹியூமன் ட்ரையல், மனிதர்களை வச்சு ட்ரையல் பாக்குறது, அந்த ட்ரையல்ல ஒன்ன நாங்க பயன்படுத்த போறோம். அப்ப யாவது உருப்படியா மருந்து கண்டுபிடிக்க முடியுதான்னு பாப்போம் சொல்லிவிட்டு ஊசியை குத்த போக இவ கைய அப்படியே அந்த கட்டை பிச்சு எரிஞ்சுக்கிட்டு அவனை போட்டு பொலன்னு பொலக்கிறா. அடிச்சு போட்டா. அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு கையில ஒரு சிசர் கிடைக்கும், அதை வச்சு குத்தி கிழிச்சிடறா. வெள்ளதாடியோட சோழி முடிஞ்சிருச்சு. போன் எடுத்து கால் பண்றா. யாருக்கு? நம்ம ஃப்ரெண்டுகாரனுக்கு தான். காப்பகத்துக்கு வா, உனக்காக கடமை காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் முன்னோக்கி போறா. அந்த
மனிதர்களை வச்சு ட்ரையல் பாக்குறாங்கன்னு சொன்னோம்ல, அது நடக்கிற இடத்துக்கு வரா. கண்ணாடி கூண்டுக்குள்ள நிறைய பேர் அடைக்கப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு இவளுக்கு ஷாக். ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த சில பேரை பார்த்து முறைச்சதுமே அவங்க ஓடி போயிடுறானுங்க. அப்புறம் அங்க இருந்த பொட்டியை ஒட்டி எரிஞ்சு எல்லா கண்ணாடிகளையும் உடைச்சு அடப்பட்டு கடந்தவங்களை ரிலீஸ் பண்றா. கார்ல போய்கிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் தக்ஷாவை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணேன். அப்போ உனக்கு மிதுலா பத்திர கதையை பத்தியும் தெரிஞ்சிருக்கணும்ல, மிதுலா கதையை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்க, ஆமா தக்ஷா சொன்ன அந்த மிதுலாவோட கதை அத்தனையுமே நிஜம், எல்லாமே உண்மை. ஆனா ஒண்ணு மட்டும் தான் புரியல, மிதுலாவோட ஒட்டுமொத்த குடும்பமும் இறந்து போயிட்டாங்க, மிதுலாவும் காணாம போயிட்டா. அப்படி இருக்கையில இந்த தக்ஷாவுக்கு இந்த கதையெல்லாம் எப்படி தெரியும்? தக்ஷாவுக்கும் மிதுலாவுக்கும் நடுவுல இருக்கிற அந்த லிங்க் என்ன, அதுதான் புரியல, அதைத்தான் கண்டுபிடிக்க பாக்குறதா சொல்ற. என்னாச்சு அப்படின்னு கேட்க, அட போப்பா, மணல காப்பகத்துக்கு அவ போனதே அங்க இருந்து அந்த வெள்ளதாடியை கொல்றதுக்கு தான், அவனையும் கொண்டு போட்டா பிளானோட தான் அவ போயிருக்கான்னு சொல்லும்போது அவளை நிப்பாட்டலனா இன்னும் பல பணம் விழும்னு பயப்படுறாரு நம்ம ஃப்ரெண்டு. அந்த பக்கம் பார்த்தா நம்ம வில்லன் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிற, எல்லா பேரையும் இன்வைட் பண்ணிருக்கிற. புதுசா கண்டுபிடிக்கிற அந்த மருந்தை நீங்கெல்லாம் இந்தியா முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், உலகம் முழுக்க எடுத்துட்டு போகணும்னு பேசிட்டு இருக்கிற. இன்விடேஷன்ல கடைசியா இன்வைட் பண்ணது நம்ம சமுத்திரக்கனி தான் போல. சமுத்திரக்கனியும் வந்திருக்கிறாப்ல. என்ன சார், எனக்கு கடைசி இன்விடேஷன் தானா அப்படின்னு கேட்டுட்டு தான் வந்து உட்காராரு. சார், உங்களை நான் எதுக்கு வர சொன்னேன்னா, ஆழ்ந்த உறக்கத்துல வச்சு ஹிப்னடைஸ் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட நீங்க விசாரிக்கும் போது அவ ஏதாவது சொன்னாலா, மருந்து பத்தி ஏதாவது சொன்னாலா அப்படின்னு விசாரிக்கிறாப்ல. ஆமா சொன்னா, ஆனா அதையெல்லாம் நான் சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லணுங்கிறாப்ல. வில்லனும் சரின்னு ஒத்துக்கிற. மிதுலாவோட அப்பா, மிதுலாவோட கிளினிக், அப்புறம் அந்த பாலத்துல அவங்க விழுந்தப்போ இவங்க இழுத்துட்டு போனது, மொத்தத்தை எரிச்சது, இதெல்லாம் ஒன் வேர்டு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி கோடிட்ட இடத்தை நிரப்புகிறாப்ல. விட்டு விட்டு சொல்லி இத பத்தியெல்லாம் நீ ஏன்ட்ட சொன்னா, நீ கேட்கறத நான் உனக்கு சொல்றேங்கிறாரு சமுத்திரக்கனி. ஆளு மூஞ்சி படபடத்து போயிடுது. ஒரு நிமிஷம் சொல்லி அந்த பக்கத்துல போனவரு வெள்ளதாடிக்கு போன போடுறாரு, என்ன கொன்னுட்டியான்னு கேட்கறதுக்கு. ஆனா வெள்ளதாடி போனை எடுக்கல, ஏன்னா அவர் தான் சிசர்ல குத்து வாங்கி செத்து போயிட்டாப்லயே. அடுத்து யாருக்காவது கால் பண்ணலான்னு பார்த்தா அங்கங்க எல்லாம் வெடிக்குது, என்ன ஏதுன்னு யாருக்கும் ஒன்னும் தெரியல. லைட் எல்லாம் டப்பு டப்புன்னு தெரிக்குது. அடுத்த கொஞ்ச நேரத்துல புகையும் கெலும்ப ஆரம்பிச்சிருச்சுங்க. புகையை பார்த்ததும் எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. சமுத்திரக்கனி மட்டும் புகைக்கு மத்தியில இருமிக்கிட்டு சுத்தியும் முத்தியும் பாத்துட்டு இருக்கிறார். ஆளெல்லாம் அப்ஸ்காண்டு. வில்லன் விவரமா மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிறான். ஆனா அதே மாதிரி மாஸ்க் போட்டு வேற ஒருத்தர் உள்ள வந்து அந்த வயல போட்டு அடிச்சு பொளக்கறார். ஆள் அடிக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு ஆம்பளை பையன் அடிக்கிறாப்ல தெரியுது, இந்தமா அடிக்கிறாப்ல தெரியல. நாம நினைச்சது சரிதான். ஏண்டா மாஸ்க கலட்டின பிறகுதான் தெரியுது அது வேற யாரும் இல்ல, நம்ம மனநல மருத்துவர் தான். மாஸ்க கலட்டி வீசி எரியத வச்சு பார்த்தா இங்க வீசிட்டு இருக்கிற அந்த புகை சாதாரண புகை தான். வில்லன் தான் தேவையில்லாம இப்ப இங்க மாஸ்க போட்டுட்டு இருக்கிறான். நான் யார் தெரியுமா, உங்களால கொலை செய்யப்பட்ட மிதுலாவோட அங்கிள், சித்தப்பான்னு சொல்றார். மிதுலாவோட அப்பனுக்கு கூட பிறந்த தம்பியா. எப்படா எங்க அண்ணன் நீங்க பைத்தியம்னு சொல்லலாம், எப்படா எங்க அண்ணனை கொல்லலாம் அப்படின்னு போட்டு நம்ம பயல அடிச்சு துவம்சம் பண்றாப்ல. அடுத்து நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டா. கடைசியா அவனை பிடிச்சி இறுக்கி நிறுத்திக்கிட்டு, நான் யாருன்னு தெரியுமா, எனக்கு மிதுலாவுக்கு என்ன சம்பந்தம்னு தெரியுமா, உங்களால அன்னைக்கு தீ கிரையாக்கப்பட்டு உசுருக்கு போராடிக்கிட்டு இருந்த அந்த மிதுலா நான் தான் அப்படின்னு சொல்றாப்ல. எஸ், தீயில எரிஞ்சு போய் முகம் கருகி போன நிலைமையில அவளுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இப்போ உருமாறி இருக்கிறா, தக்ஷாவா இருக்கிறா. அவ்வளவுதான், ஒரே ஆள் தான் போல. அப்புறம் ரெண்டு பேரும் ஓங்கி ஒரு எத்தி கழுத்துல ஏதோ குத்தி எத்தி சோழிய முடிச்சு விட்டாங்க. ஆளு செத்து போயாச்சு. ஆனா சமுத்திரக்கனி துப்பாக்கி முனையில இவங்க ரெண்டு பேரையும் நிப்பாட்டுறாப்ல. இப்பயே உங்க ரெண்டு பேரையும் என்னால சுட முடியும், இல்ல அரெஸ்ட் பண்ணவும் முடியும். ஆனா அப்படி நான் செய்ய போறது இல்ல, உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிடுங்க அப்படிங்கிறார். ஆனா அதுக்கான காரணம், பர்சனலா எனக்கு ஒரு காரணம் இருக்குது, அதெல்லாம் சொல்லணும் அவசியம் இல்ல, நீங்க இடத்த காலி பண்ணுங்க சார் அப்படிங்கிறாப்ல. சோ இவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்கன்னு நம்பலாம். அதே சமயம் மனநல காப்பகத்துக்குள்ள போன நம்ம நண்பருக்கு அதிர்ச்சி. உள்ள நிறைய பேர் மேல ஹியூமன் ட்ரையல் பண்ணிருக்காங்க, மனிதர்களை வைத்து செய்யக்கூடாத நிறைய சேட்டைகளை சோதனைகளை பண்ணிருக்காங்க. அதை பத்தி மீடியாவில எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாப்ல. அப்புறம் இதோட ஓனர்ஸ் யாரு, நம்ம வில்லன், அவன் இறந்து போயிட்டான். இங்க இருந்த டாக்டர்ஸ் இறந்து போயிட்டாங்கிறதையும் எடுத்து சொல்ற. அப்ப பக்கத்துல இருக்கிறம்மா இங்க அடைச்சு வச்ச நம்ம தக்ஷா அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு காதுல முணுமுணுக்க தக்ஷாவை தேடி அவர் புறப்பட்டு போறார். எங்க தேடியும் கிடைக்கல. அப்புறம் நம்ம ரிப்போர்ட்டரும் நண்பரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க வச்சுதான் இந்நேரம் நீங்க மிதுலாவுக்கும் தக்ஷாவுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல. தீயில அன்னைக்கு கருகிட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தவள அவரோட அங்கிள், சித்தப்பா தான் காப்பாத்தி இருக்கிறார். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி உருவ மாற்றம் பண்ணி தக்ஷான்னு ஒரு புது பேரையும் ஒரு புது கேரக்டரையும் கொடுத்து நடந்த தப்புக்கு காரணமானவங்க அத்தனை பேரையும் பழி வாங்கி இருக்கிறான்னு எடுத்து சொல்றாப்ல. அப்புறம் நம்ம மனநல மருத்துவர் அவர்தான் மிதுலாவோட சித்தப்பாங்கிற கதையையும் எடுத்து சொல்றாரு. பிளாஷ்பேக்ல உண்மையிலேயே என்ன நடந்ததுங்கிறத நமக்கு காட்டுறாங்க. சித்தப்பனும் இவளும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணாங்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்புறம் இவளே கால் பண்றா. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது மிதுலா கிட்டையா இல்ல தக்ஷா கிட்டையா அப்படின்னு கேட்பான். நீ என்ன தாராளமா தக்ஷான்னு கூப்பிடலாம், ஏன்னா நான் இந்த கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்ட பிறகு எனக்கு நண்பன்னு கிடைச்ச ஒரே ஆளு நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்றா. சரி, நீ அடுத்து யாரு கொல்ல போற அப்படின்னு கேட்டா, who is your next target கேட்டா, அதெல்லாம் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு, ஆனா எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். இதெல்லாம் நாங்க ஏன் பண்ணோம், இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கதை என்ன, எங்க அப்பா ஒன்னும் பைத்தியம் இல்ல, அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த உண்மை என்ன, எங்க நோக்கம் என்ன, ஆயுர்வேதத்தோட முக்கியத்துவம் என்ன, இத பத்தி எல்லாம் இந்த உண்மைகள் வெளியில நீ எடுத்து சொன்னாதான் இந்த உண்மைகள் எல்லாம் வெளியில வரும். அதை உன்னால பண்ண முடியுமான்னு கேட்க இவன் பண்றேன்னு வாக்கு கொடுக்குறாங்க. எஸ், இவன் மூலமா இந்த உண்மைகள் எல்லாம் வெளியில வந்தா ஆயுர்வேதத்தின் மீது மக்களுக்கு மீதான அந்த நம்பிக்கை இன்னும் கூடுன்னு நம்பலாம். வேற ஒரு படத்துல சந்திப்போம். இந்த படம் கொஞ்சம் சுமார் தானே. நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்ப பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் குரூப்ல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 லட்சம் பேர் இருக்காங்க. டெய்லி வீடியோ ஏதாவது போட்டோம்னா அதோட யூடியூப் லிங்க் அதுல கொடுத்துருவோம். அப்டேட்ஸும் அப்பப்போ கொடுக்க முயற்சி பண்றோம். ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ.